நாம் பராமரிக்கும் கோயிலை புனருத்தாரணம் செய்துவிட வேண்டும். வழி வழியாக நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயிலை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும். என் மனதில் இருந்ததை பிரதிபலிப்பதைப் போல் இருக்கிறதப்பா நீங்கள் சொல்வது. அடியேனும் இதையேதான் சொல்லலாம் என இருந்தேன். வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டுச் செல்லும் சொத்தில் இதுவும் ஒன்று. அடியனுக்கு பிறகு நீ, உனக்கு பிறகு உன் வழிவரும் சந்ததியினர் என்று நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். பொதுஜனங்கள் வழிபடும் கோயில் இது. நாம் சரிவர கவனம் செலுத்தவில்லை என்று யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது. சரியாக சொன்னீர்கள் அப்பா. புனருத்தாரணத்திற்கு ஏற்படும் தோராயமான பொருள் செலவை அடியேன் கணித்து வைத்திருக்கிறேன். நல்லது. அதை கணக்கு பிள்ளையிடம் காண்பித்து அவருடைய அபிப்பிராயத்தையும் பெற்றுக்கொள். அப்படியே செய்கிறேன். நேற்று கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது பட்டரை சந்தித்தேன். அவரிடமும் இதை பற்றி தெரிவித்திருக்கிறேன். அந்த சமயம் தற்செயலாக சுதர்சனத்தின் மகள் ஆண்டாளை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுதுதான் சுதர்சனத்திற்கு நான் கொடுத்த வாக்கும் நினைவிற்கு வந்தது. அந்த பெண்ணுக்கு சகல சௌபாக்கியத்துடன் ஒரு நல்ல இடத்தில் வாழ்க்கை அமைய வேண்டும். சரியாக சொன்னீர்கள். உங்களுடைய இந்த உயர்ந்த குணங்களையும் எண்ணங்களையும் பார்க்கும்போது சென்ற பிறவியில் அடியேன் செய்த புண்ணியம்தான் இப்பிறவியில் உங்களை தந்தையாக அடைந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். குரேசா, புகழ்வதிலும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். அடியேன் இதை புதிதாகவா செய்து கொண்டிருக்கிறேன்? பரம்பரை பரம்பரையாக எனது மூதாதையர் செய்து கொண்டிருந்ததைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து இப்பொழுது நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். வணக்கம் ஏசம்மா. வாருங்கள் கணக்கு பிள்ளை. இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நாம் பராமரிக்கும் கோயிலை புனருத்தாரணம் செய்வது பற்றி. அப்படியா? நல்லது. அதை பற்றி விரிவாக கூரேசன் உங்களிடம் பேசுவான். சரிங்க ஏசம்மா. ஏசம்மா, தங்களை காண 3 இளைஞர்களை அழைத்து வந்துள்ளேன். நமஸ்காரம். நம் பண்ணையில் பணி செய்பவர்களின் பிள்ளைகள் இவர்கள். இவர் சடகோபனின் மகன் வேணுகோபாலன். இவர் வரதராஜனின் மகன் வேங்கடநாதன். அவர் ஆதிகேசவனின் மகன் பரந்தாமன். கணக்கு பிள்ளை, இவர்களின் தகப்பனார்களை பற்றி நன்கு அறிவேன். பல ஆண்டு காலமாக நமது ஜமீனில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மூவரும் இங்கு பணி செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கின்றனர். இவர்களின் தந்தைகளுக்கு வயதாகிவிட்டதால் குடும்ப பொறுப்பை இவர்கள் சுமக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். பணிபுரிவது என்பது மட்டும் எங்கள் நோக்கமோ குறிக்கோளோ அல்ல. அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் சின்ன எஜமானை பற்றி நாங்கள் பெரிதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடன் நாங்களும் சங்கமிப்பதை பெரிய வாய்ப்பாக, பாக்கியமாக கருதுகிறோம். தற்சமயம் குரேசனின் நாட்டம் எல்லாமே தமிழ் பாசுர பாடசாலையில் தான் இருக்கிறது. அவனுக்கு உறுதுணையாக கதிரேசன் போன்ற பலர் உள்ளனர். வேணுகோபாலன் கூறியது போல் இங்கு பணிபுரிவது எங்களது பிரதான லட்சியம் அல்ல. எங்கள் மூவருக்கும் தமிழ் பாசுரத்தில் ஆர்வமும் நாட்டமும் அதிகம். தங்களை சந்தித்து சின்ன எசமானோடு சேர்ந்து நாங்களும் பாசுரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆவலில், தூண்டுதலில்தான் உங்களை சந்திக்க வந்தோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உங்களைப் போன்ற இளைஞர்களின் கைகளில்தான் இந்த கூரத்தின் எதிர்காலமே அடங்கி உள்ளது. சற்று முன்தான் கூரேசனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் நம் கோயில் பற்றியும் பாடசாலை பற்றியும். உங்கள் இருவரையும் சந்திக்க இயலுமா என்று பலமுறை நாங்கள் எண்ணியதுண்டு. கணக்கு பிள்ளை அவர்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்தான் இந்த சந்திப்பையே ஏற்பாடு செய்தார். இதில் என் பங்கு எதுவும் இல்லை. நீங்கள் விரும்பினீர்கள், நான் அழைத்து வந்தேன், அவ்வளவே. இவர்கள் இங்கு வந்து பணி செய்வதால் வேறு ஒரு அனுகூலமும் இருக்கிறது. இவர்கள் பாசுரம் கற்க வேண்டும் என்ற உந்துதலில் வந்திருந்தாலும் இவர்களின் குடும்பத்தினர் இவர்களை அனுப்பி வைத்ததன் காரணம் வேறு. இவர்கள் இங்கு பணிபுரிவதால் நம் ஜமீனின் மீது உள்ள நம்பிக்கையில் இவர்களுக்கு பெண் கொடுக்க பெண்ணை பெற்ற பலர் முன்வருவார்கள். அதனால் இவர்களுக்கு எளிதில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இவர்களின் பெற்றோர்களின் எண்ணமும் அதுதான். ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் பிசகாமல் இருக்கும் உங்களிடம் பணிபுரிவதால் பெண்களை பெற்றவர்கள் இங்கு பணியாற்றுபவர்களையே மாப்பிள்ளையாக அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஓ,
அப்படி ஒரு சங்கதி வேறு இருக்கிறதா? ம். சரி கனகப்பிள்ளை, இவர்களை அழைத்துக் கொண்டு போய் தேவையான இடத்தில் இவர்களுக்கு பணி கொடுங்கள். நான் பிறகு வருகிறேன். சரிங்க வருகிறோம் சுவாமி. கேட்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நமது ஜமீனில் பணியாற்றுபவர்களுக்கு எளிதாக கல்யாணம் நடந்து முடிந்து விடுகிறது. கூரேசா, அதேபோல் விரைவில் உன் திருமணமும் நடந்து முடிய வேண்டும் என்பதே என் ஆவா. கூரேசா, இந்த வருடம் உன் கல்யாணத்தை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? அப்பா, தங்கள் பேச்சுக்கு என்றுமே அடியேன் மறுபேச்சு பேசியதே கிடையாது. இது நீங்களும் அறிந்ததுதான். உங்களை மறுத்து பேசுவதாகவோ மீறி பேசுவதாகவோ கருத வேண்டாம். கல்யாணத்தில் அடியேனுக்கு நாட்டமில்லை. அதனால் கல்யாணத்தை பற்றிய பேச்சே பேச வேண்டாம். என்ன கூரேசா இப்படி சொல்கிறாய்? ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு துணை அத்தியாவசியமானது, இன்றியமையாதது. யுகம் யுகமாக வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறை இதுதான். உதாரணத்திற்கு உன் தாயாரையே எடுத்துக்கொள். எனக்கு உறுதுணையாக பக்கபலமாக நான் செய்யும் சத் விஷயங்களில், தர்ம காரியங்களில் நம் இருவருக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்தாள். பல சந்தர்ப்பத்தில் முடிவு செய்ய முடியாமல் நான் சங்கடப்பட்ட போது உன் தாய்தான் தக்க ஆலோசனை தந்து என்னை தெளிவுபடுத்தி இருக்கிறாள். நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் பின் ஏன் திருமணத்தை தவிர்க்கிறாய்? வாழ்க்கை முழுவதும் பொதுமக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறேன். சேவை மனப்பான்மையே அடியேன் மனதில் தலை தூக்கி நிற்கிறது. பாசுர பாடசாலையை விரிவாக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்பனதான் அடியேனின் தலையாய கடமையாக கருதுகிறேன். நீங்கள், அம்மா, அடியேன் இந்த மூவர்தான் என்ற வட்டத்தில் வாழ்ந்துவிட்டேன். அடியேனை நீங்கள் இருவரும் நன்றாக புரிந்து கொண்டிருந்தீர்கள். ஆதலால் என் செயல்பாட்டிற்கு எந்த இடையூறோ தடைக்கல்லோ முட்டுக்கட்டையோ இருக்கவில்லை. அடியேனுக்கும் இது மிகவும் பாந்தமாக இருக்கிறது. ஆனால் திருமணம் நடந்து மனைவி என்று ஒரு புதிய பந்தம் ஏற்பட்டால் முதலில் அடியேனின் செயல்பாடுகளை அவள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தக்கவாறு அனுசரித்து அவள் நடந்து கொள்ள வேண்டும். இதனால் பல சிக்கல்களும் அபிப்பிராய பேதங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணம் என்பதையே ஒரு சுமையாக அடியேன் கருதுகிறேன். சுதந்திரமாக செயல்பட விரும்புகிறேன். தேவையற்ற பந்தம் அடியேனுக்கு வேண்டாம் அப்பா. உன் எண்ணம் தவறானது கூரேசா. என் வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் ஏற்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்ததே உன் தாய்தான். அதுபோலவே உன்னை அறிந்து அனுசரித்து செல்லும் ஒரு குணவதி உனக்கு மனைவியாக வருவாள் என்று கருதிக்கொள். நம் கையில் எதுவும் இல்லை என்பது எல்லோருமே உணர்ந்தது. அனைத்தும் அந்த பெருமாளின் செயல். இருந்தும் அடியேனை பொறுத்த மட்டில் கல்யாணம் என்ற பந்தத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள மனம் ஒப்பவில்லை. என்னப்பா சொல்கிறாய்? நீ யாரை பின்பற்றி வாழ்கிறாயோ அந்த ராமானுஜனே கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறான். அவன் சத்விஷயங்களை செய்வதில்லையா? இல்லை மக்களுக்கு தான் உபதேசிப்பதில்லையா? உன் பணியில் கல்யாணம் ஒரு தடையாக இருக்கும் என்று ஏன் நீ நினைக்கிறாய்? ராமானுஜர் ஒரு மகா புருஷர். அவருக்கு இருக்கும் பக்குவம் அடியேனுக்கு இல்லை. தாமரை இலையில் தண்ணீர் போல அவர் சம்சாரத்தில் ஈடுபட்டாலும் அதில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருப்பார். இவ்வுலக விஷயமோ சொந்த பந்தமோ அவரை பாதிக்காது. அடியேன் அப்படி அல்ல. அடியேன் பாதையில் ஏற்படும் ஒரு சிறு தடைக்கல்லும் அடியேனை பெரிதாக பாதித்துவிடும், குழப்பிவிடும். அடியேன் தெளிவாக இருக்க ஆசைப்படுகிறேன். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள்.
வேதாந்த சூத்திரங்களில் இருக்கும் பல முடிச்சுகளை திறமையாய் அவிழ்க்க ஒரு சிறந்த விளக்க உரையை நான் தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கு பல குறிப்புகள் பல உபனிஷத்துக்களில் இருந்து எனக்கு தேவைப்படுகிறது. அதை அளிக்கும் திறமை உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்பதை இதன் மூலம் அறியப் போகிறேன். அந்த பாக்கியவான் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? கோவிந்தா. அண்ணா, என்ன கோவிந்தா, என்ன சிந்தனையில் இருக்கிறாய்? முகமும் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது. அகத்தில் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று வருந்திக் கொண்டிருக்கிறாயா? இல்லை அண்ணா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுடன் அடியேன் இருக்கும் பொழுது வேறு ஒருவரும் அடியேனுக்கு தேவையில்லை. தனிமையில் இருக்கிறோம் என்ற எண்ணமும் தோன்றுவதில்லை. பின் ஏன் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது? அதற்கு காரணம் பாடசாலையில் நடந்த சம்பவம். சபேசனின் பேச்சும் போக்கும் கண்டிக்கத்தக்க வகையில் இருந்தது. அங்கு மயூரவண்ணன் சுவாமிகளிடம் எல்லாவற்றிலும் பிரதானமாக விளங்கிய நீங்கள் இங்கு எப்படி இதை பொறுத்துக் கொண்டும் அனுசரித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள்? மமதையும் தலைகணமும் பிடித்தவனாக இருக்கிறான் அந்த சபேசன். ஓ, அதுதான் உன் கவலைக்கு காரணமா? ஒரு நாளிலேயே அடியினால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கோவிந்தா, நாம் இங்கு வந்திருக்கும் நோக்கமே வேறு. நாம் கற்க வேண்டியதில் கவனமாக இருப்போம். மற்றவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென்ன? அப்படி இல்லை அண்ணா. நீங்கள் எத்தனை விஷயம் தெரிந்தவர், ஆற்றல் படைத்தவர். உங்கள் முன் அவன் கால் தூசுக்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஏதோ பிராங்கியன் போலும் சகலகலா வல்லவன் போலும் திமிர் பிடித்து பேசுகிறான். மமதையோடு அலைகிறானே. அடியேனால் இதை பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. தவிர யாதவ பிரகாச சுவாமிகள் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றி சற்று ஏளனமாக பேசியது மிகவும் வேதனையாக இருக்கிறதண்ணா. கோவிந்தா, என்ன கோவிந்தா, அண்ணனுடன் சேர்ந்துவிட்ட மகிழ்ச்சியில் நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயா? பொழுதாகிவிட்டதே, உறங்கியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். இல்லை சுவாமி, பொதுவாக பேசிக் கொண்டிருந்தோம். இவ்வேளையில் உங்களை இங்கு இப்பொழுது பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. உறங்கத்தான் சென்று கொண்டிருந்தேன். சட்டென்று பார்த்தால் இந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னவென்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். பார்த்தால் ராமானுஜனோடு சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் அவனோடு தூக்கம் வராமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். இல்லை சுவாமி, இன்று யாதவர் சுவாமிகள் மடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிதான் அண்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன நடந்தது? சபேசன் என்ற ஒரு மாணவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற வகையில் ஒரு கர்வத்தில், ஒரு ஆணவத்தில் பேசினான். அதை ஆமோதிப்பதைப் போல் யாதவர் சுவாமிகளும் அவனை ஆதரித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றியும் அவர் சற்று கேலியாக பேசினார். இதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த ராமானுஜர் அண்ணா அமைதியாகத்தான் இருந்தார். அது அடியனுக்கு பொறுக்கவில்லை. அதுதான் பொறுமிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏதோ தனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். தான் மிகவும் புத்திசாலி என்று மற்றவர்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன் ஆசானிடம் பெயரெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எடுத்துவிட்டு போகட்டுமே. அது எப்படி அண்ணா? நீங்கள் அவனை விட 10 மடங்கு, ஏன் 100 மடங்கு அதிக புத்தி கூர்மை உள்ளவர். உங்களை மீறி ஒருவன் பேசுவதை அடியினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கோவிந்தா, உனக்கு என் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் இப்படி பேசுகிறாய். அடுத்தவர்களின் சிந்தனையும் செயலும் நம்மை பாதிக்காதவரை நாம் அதை பற்றி ஏன் பொருட்படுத்த வேண்டும்? இல்லை ராமானுஜா, கோவிந்தன் சொன்னதிலிருந்து யாதவ பிரகாசரின் பாடசாலையில் என்ன நடந்திருக்கும் என்பது அடியேனுக்கு ஓரளவு புரிகிறது. மனிதர்களில் பலவிதம் உள்ளனர்.
தானாகவே உணர்ந்து திருந்துபவர்கள், மற்றவர்களின் அறிவுரை கேட்டு மாறுபவர்கள், கடைசியாக பட்டு திருந்துபவர்கள். கோவிந்தன் சொன்னதிலிருந்து அவன் கடைசி ரகத்தைச் சேர்ந்தவன் என்பது புலனாகிறது. சரியாக சொன்னீர்கள். அதற்காகத்தான் அண்ணாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய மமதையை உடைத்தெறிய வேண்டும் என்று. நமக்கு ஏன் வீண் வம்பு? அப்படி நினைக்காதே ராமானுஜா. மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன்தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். பாவம் சுதர்சனம். அவர் முகத்தை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது, பச்சாதாபமாக இருக்கிறது. பொய் சொல்லி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்காது. செம்மையா இருந்தது விஸ்வா, சீரியஸ்லி. ரெண்டு பேரும் ஈக்குவலா, அதாவது போட்டி போட்டு நீங்க ரெண்டு பேருமே பண்ணீங்க. அண்ட் சூப்பர், ஃபென்டாஸ்டிக்.